அடுத்து வானொலிக்கு வருகிறது குரலும் பொருளும். வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் தமிழ் உறவுகளை மட்டுமல்ல உலக மக்களையும் ஈர்க்கும் உன்னதமான நூல். முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய முனைப்பான நூல். திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். காதலர்களை மறை ஒழுக்கம் ஊரார்க்கு தெரிந்து அலராக பரவியது. அலர் என்பது காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு நாணத்தை துறந்தவர்களாக இருப்பதை ஊரார் பேசுவது அலர் அறிவுறுத்தல் என்பதாம். அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். 1141வது குறள். அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தார். ஊர் தூற்றுவதாலே என் உயிர் வாழ்கிறது, நல்ல விதமாக அது பலருக்கு தெரியாது. 1142 மலரென்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். மலர் போன்ற கண் உடையவளின் அருமை தெரியாமல் இவ்வூர் என்னை தூற்றுகிறது. 1143 ஊரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றன்ன நீர்த்து. ஊரில் உள்ளார் பேச்சு எனக்கு வாராதோ அதனை பெறாமலேயே பெற்றது போல் என் மனம் மகிழும். 1144 கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேன் கவ்வென்னும் தன்மை இழந்து. ஊர் பேச்சால் காதல் கவர்ச்சி அடைகின்றது, இல்லையெனின் சிறப்பற்று சப்பென்றிருக்கும். 1145 களித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. மகிழ மகிழ கல் மீது ஆசை வளரும், காதல் பிறர் அறிய அறிய சிறக்கும். 1146 கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அலரை பார்த்தது ஒரு நாள் தான், நிலவை பாம்பு பிடித்தது போல் ஊர் பேச்சு பரவியது. 1147 ஊரவர் கவ்வை எரு ஆக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். காதற் பயிருக்கு ஊர் பேச்சு உரம், தாயின் கடுஞ்சொல் நீர், இப்படியாக அது வளரும். 1148 நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். நெய்யுற்றி நெருப்பை அணைக்க முடியாது, அதுபோன்றே ஊர் பேச்சால் காமத்தீயை அணைக்க முடியாது. 1149 அலர்நான ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார், பலர்நான நீத்தக்கடை. அஞ்சாதே என்றவர் பலர் அறிய பிரிந்தபோது ஊர் பேச்சுக்கு அஞ்சி இருக்க முடியுமா? 1150வது திருக்குறள். தாம் வேண்டின் நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். காதலர் அவர் விரும்பினால் அருள்வார், இவ்வூர் தாம் எதிர்பார்த்தபடி தூட்டுகிறது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.